ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்பிபி கேமிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா தான் விளாட போகிறோம். இந்த கேமை பிளேயர்ஸ் ஸ்கூட் ஒன் அப்படின்றவர் தான் கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம சேனலில் போடுற ஃபஸ்ட்டு சிமுலேட்டர் கேம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம கேமுக்குள்ளே வந்தாச்சு. நமக்காக தான் அத்தனை பேர் காத்திருக்கானுங்க. அதனால அவனுங்களை ஏற்றுவோன்னு பார்த்தா பஸ்ஸை வச்சு ஏற்றிட்டே. கடைசியில் பஸ்ஸை வச்சு ஏற்றினாலும் ஒன்றுமே ஆகாமல் நிற்கிறானுங்க. சரிங்க, இப்போ பின்னாடி போய் பேசஞ்சரை ஏற்றலான்னு பார்த்தா ஏற்ற முடியல. என்னடாச்சு, ஒருவேளை நான் தான் டிரைவர்னு கண்டுபிடிச்சிட்டானுங்களோ, இல்லைன்னா ஆரம்பத்துலேயே கிளிச் ஆயிடுச்சோ தெரியல. ஓகே, இப்போ ஏறிட்டானுங்க எப்படியோ. சரி, ஸ்கிப் கொடுத்துட்டு நம்ம முதல்ல கண்ட்ரோலை மாற்றுவாங்க. ஏன்னா இந்த கண்ட்ரோல் சரியாகவே எனக்கு வர மாட்டேது. சரி, எங்கே இருக்குது செட்டிங்ஸ்? இந்த இருக்குது. செகண்ட் கண்ட்ரோல் வச்சுக்கோ, ஏன்னா அதான் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ தாங்க கரெக்டாக இருக்குது. சரி, இப்போ நம்ம போகலாம் இந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு முதல்ல வெளியில். அப்படியே பேக் வந்து லெஃப்ட் வந்து பார்த்து இடிச்சிடாமல் போனோம், ஏன்னா புது பஸ் வேறையா. சரிங்க, இப்போதைக்கு இடிக்காமல் பார்த்து போயிருக்கோம். இடிக்காமல் ரோடு ஐயோ இடிச்சு இந்தா சொல்லி வாய முள்ள இடிச்சிட்டே. பார்த்தீங்களா, எல்லாத்துக்குமே காரணம் அந்த பின்னாடி இருக்கானே அந்த காருக்காரன் தான். ஏன்டா இப்படி இருக்கீங்க? நான் இடிக்காம ஓட்டுறதே அதிசயம், அவனுங்க வந்து தள்ளி விட்டுறானுங்க. சரி, இங்கிட்டு ஒரு வழி போகுது. என்னடா இவ்வளோ குட்டியாக இருக்குது, எப்படா போகிறது? இந்த கண்ட்ரோல் தான் ஈஸியாக இருக்குன்னு பார்த்தா இதுலேயும் இடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்போ அந்த கண்ட்ரோல்லாம் வச்சு விளாட்னு இருந்தா இந்த பாருங்க திரும்ப இடிச்சிட்டு. இந்த வழி வேற குட்டியாக இருக்குது, இதில் எப்படா போகிறது? படி எப்படியே உள்ளே வந்தாச்சு. ஏன்னா அதில் அது காசு கேட்குறானுங்க. அடப்பாவி, இந்த சைடு போகிறதுக்கு காசா? சரி, கொடுத்து தொலைவோமே. கொடுத்தாலும் வாங்கி தொலைய மாட்டானுங்க, இந்த சைடு விட மாட்டானுங்க. சரி, அங்கிட்டு ஒரு வழி இருக்குங்க, அந்த சைடு கூட்டி போயிடலாம். இந்த சைடு தான் ஏமாத்துறானுங்க, அந்த சைடாவது ஏமாத்தாமல் இருப்பானுங்களா? ஓகே, இந்த சைடு தாங்க அந்த வழி போகுது. சரி, பார்த்து போனோம். டேய் இப்போ எதுக்குடா இங்கே நிப்பாடுற பஸ்ஸை? ஸ்ட்ரைட்டாக தாங்க பைக்கு திடீர்னு வண்டி வளைஞ்சிருச்சு. அட பாவிங்களா, ஏன்டா இப்படி இருக்கீங்க? சரி பரவாயில்ல, இப்போ அப்படியே பேக் எடுத்து இந்த சைடு கூடி போவோம். ஓகே, இந்த வழி குட்டியாக தான் இருக்குது. ஐய திரும்ப இடிச்சிட்டேனா? சரி, பின்னாடி வந்துட்டு இந்த தடவை உள்ளே போயிடுவாங்க. அவ்வளோதாங்க, உள்ள வண்டியை விட்டாச்சு. டேய், இந்த சைடு போக காசா? நினச்சேன்டா ரெண்டு வழியும் ஒரே மாதிரி இருக்கேன்னு. இங்கிட்டும் காசை வாங்க மாட்டானுங்க. ஓகேங்க, எனக்கு ஒரு ஐடியா இப்போ வந்திருக்கு. பக்கத்தில் ஃபுல்லாக தானே இருக்குது, அப்படின்னா அந்த சைடு கூடி வண்டியை விட்டு பார்ப்போம், நிச்சயம் போகும். ஓகே, போனால் நல்லது தாங்க. போயிடுவோமா? சுப்பாடி போயாச்சுடா சாமி, வந்தாச்சுங்க ஃப்ரீயாக, அதுவும் ஃப்ரீயாக. எதுலேயும் இடிக்காமையும் வந்தாச்சு, காசும் கெட்டாமல் வந்தாச்சு. சரி, கீழே அட்டைப்பட்டி மாதிரி இருக்குல்ல, அதை இடித்தா நல்லா இருக்குங்க. ஐய, அட்டைப்பட்டி இடிச்சிட்டே வந்து கடைசியில் லைட்டை பார்க்க மறந்துட்டேன். ஓகே, மெல்ல போயிடுவோம். இங்கிட்டு வேற ஒரு கார்காரே போட அந்த சைடு முதல்ல. கார்காரங்க வேற நம்ம கரெக்டாக போனாலும் வந்து தள்ளி விட்டுறானுங்க. அதான் இந்த கார்காரனுங்களை பார்த்தாலே வெறியாகுது. சரி, அப்படியே இந்த இங்கே ஒரு பாலம் இருக்குதுங்க, பாலத்தில் ஏறியாச்சு. பாலத்தில் வலிக்கு விழுகாமல் இருந்தால் சரி, ஏன்னா இப்போ தாங்க மழை வேற பெய்ஞ்சிச்சு. சரி, அந்த பாலத்துலேருந்து இறங்கிட்டே இப்போ அடுத்த பாலமே வந்துருச்சு. நான் என்ன எங்கே இறக்கி விட்றதுன்னு தான் தெரிலையே. 2 பாலம் ஏறி இறங்கி இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துட்டேன், இன்னும் ஸ்டாப்பே வரலங்க. சரி, நம்ம தப்பான வேலை போய்க்கிருக்கோம், ஏன்னா அந்த சைடு கூடி தான் போகணும், அதனால் அப்படி கூடி போவோம். ஓகே, நானும் ரொம்ப தூரம் வந்துட்டேன், கடைசி வரையும் இடமே வரலங்க. இந்த கார்காரங்க வேறு அடிக்கடி கூட வந்துடுறானுங்க. ஓகேங்க, சரி சொல்லிக்கிருக்கும் போதே பாருங்களேன், ஒரு பஸ்காரே வரியா? டேய், அதான் பைக் இருக்கேல, அப்புறமா மெல்ல போகலாம்ல. சரிங்க, அவன் வெயிட்டியா, நம்மளும் அவ்வளோ ஸ்பீடாக போகலாம் போல. சரி, மேப்பில் ஏதோ சாப்பிட்ற இடம் மாதிரி காமிக்குது, இந்த இங்கேனக்குள்ளே தாங்க காமிக்குது. ஒருவேளை அங்கே போய் சாப்பிட்லாம் போல், பேசஞ்சரை இறக்கி விட்டு. சரி, போய் பார்ப்போம். ஸ்டாப்பு தான் வர மாட்டுது, எங்கேயாவது போய் சாப்பிட்டு வருவோம். சரி, அப்படியே மெல்லமா இந்த இடத்துல பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ போய் சாப்பிடுவோம். சாப்பிட்ற இடம் தான் எங்கே இருக்குன்னு தெரில. சரி பார்ப்போம், பக்கத்தில் தான் எங்கேயாவது இருக்கும். நானும் ரொம்ப நேரமாக அலைஞ்சு பார்த்துட்டேங்க, கடைசி வரையும் சாப்பிட்ற இடத்த கண்ணில் காமிக்கல.
ஓகே, இந்த இடத்த இன்னும் நான் பார்க்கலங்க. இதுக்குள்ளே போக முடியுதா? என்னடா போகவே முடியலைங்க. அந்த இடத்துக்கு போக முடியல. ஏமாத்திட்டேனுங்க கடைசியில். சாப்பாடு போடுறேன்னு ஏமாத்திட்டேனுங்க. இந்த பஸ்ஸை வேற நான் வளைக்கணுமா? வளைச்சி வெளியில் கொண்டு போகிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிருங்க. சரி பார்ப்போம். இந்த இடத்துல மட்டும் நான் நிறுத்தாமல் போயிருந்தேன்னா நேரம் போய் இறக்கி விட்ருக்கலாம் போல. ஓகேங்க, இப்போ அப்படியே மெல்லமாக போவோம். ஏன்னா கார்காரங்க வேறு ஸ்பீடாக வருவானுங்க, நம்மளை இடிக்கிறோன்னே. சரி அவங்கள சொல்லிக்கிட்டே கடைசியில் நானே இடிச்சிட்டேங்க போய். ஓகே, பின்னாடி வந்து அடே பஸ்காரா கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கடா, நான் தான் வளைச்சிக்கிருக்கேல. சரி, எங்கிட்டு போனாலும் வந்து இடிச்சுக்கிருக்கானுங்க. ஓகேங்க, இப்போயாவது போய் இறக்கி விடுவோம் பாவத்தை. ஐயே, திரும்ப இடிச்சிட்டேனா? இங்கே எவன்டா மரத்தை நட்டு வச்சது? சரிங்க, அங்கேருந்து கொஞ்சம் தூரம் இங்கே தள்ளி வந்து பார்த்தா இந்த இடத்துல என்னமோ பிளிங்க் ஆச்சு. ஒருவேளை இந்த இடத்துல தான் இறக்கி விடணுமா? சரி, உள்ளே போய் பார்ப்போம் என்னதான் அப்படி இருக்குன்னு. இல்லை மெல்ல இவங்க வேற உள்ளே போய் தொலை விட மாட்டானுங்க. வளைஞ்சாலே போட்டு இடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. சரி, இங்கே தாங்க பிளிங்க் ஆகுது. இதில் வண்டியை விட்டா என்ன சொல்லுது? காசு கேட்குதுங்க. ஒருவேளை பஸ்ஸை அப்டேட் பண்ணுற இடமா இருக்கும் போல. சரி, இதுக்குள்ளே ஏன்டா தேவலாமல் வண்டியை விட்ட? இப்படி தாங்க எதுக்குள்ளேயாவது தெரியாமல் வண்டியை விட்டுட்டு அதை வெளியில் எடுக்கிறதுக்குள்ளே நான் படுற பாடு இருக்கே. சரி, அப்படியே மெல்ல பார்த்து இடிக்காமன்னு சொல்லும் போதே இருக்கிறேரு. சரி, இப்போ அப்படியே வெளியில் கொண்டு போயிடலாம் பஸ்ஸை. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லெஃப்ட்டு. ஓகே, இப்போ வெளியில் வந்தாச்சுங்க. இதுக்குள்ளே ஏன்டா விட்ட? இது வேற மாட்டிக்கிச்சே, இதை எப்படி எடுக்கிறது? சரி, எவனும் இடிக்காமல் இருந்தா சரிங்க. நானும் ரொம்ப நேரமாக போய்கிட்டே இருக்குங்க. ஆனால் இவங்களை எங்கே இறக்கி விடுறதுன்னு இன்னும் தெரில. சரி போவோம், போய்கிட்டே இருந்தால் தெரியும். ஓகே, நானும் ரொம்ப தூரம் போய்கிட்டே இருந்தேன். கடைசியில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. தொட்டு பார்த்தா கராஜுக்கு தூக்கி விட்டுருச்சு. ஏன் தூக்கி விட்டுச்சுன்னே தெரில. இப்போ பஸ்ஸோட நிலைமையை பார்த்தா தாங்க புரியுது. பஸ்ஸு வேற லெவல் அடி வாங்கியிருக்கு. அப்படின்னா இனி இந்த பஸ்ஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டை முடிச்சுக்கலாம் இதோட. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.